ஒன் டே ட்ரிப் சீரீஸ்ல இன்னைக்கு ஒசூர்ல இருந்து ஜஸ்ட் 26 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொகேஷன் வேணும்னா சிவா vlogs பேஜை ஃபாலோ பண்ணி மேப்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க டிஎம்க்கு நானே சென்ட் பண்றேன். வாங்க இந்த கோயிலோட சிறப்பம்சம் பத்தி பார்க்கலாம். அழகான உடையர்பாளையம் வில்லேஜ்ல சின்ன மலைக்கு மேல நேச்சர் வியூக்கு நடுவுல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இங்க முருகன் கோயிலை சுத்தி வெங்கடாஜலபதி சிலை, அம்மன் சிலை, சிவன் சிலை, விநாயகர் சிலை, நந்தி சிலை, நவகிரக சிலைன்னு இடம்பெற்றிருக்கு. 6 படை வீட்டில் இருக்கிற முருகனோட சிலையெல்லாம் இங்கே அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் 6 படை வீடையும் இங்கே பார்த்துடலாம். கோயிலுக்கு முன்னாடி இடும்பன் கடம்பன் சிலை இருக்குது. ஸோ இவங்களால தான் நம்ம முருகனுக்கு காவடி எடுக்கிறோம். நம்ம பிரதர் அருண் தான் இந்த கோவிலை கட்டிட்டு இருக்காரு. இந்த கோவிலில் 48 அடியில் முருகன் சிலை கட்டிட்டு இருக்காரு. அதை பற்றி சொல்ல போறாரு, வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமா இருந்து இருக்கு. ஓகே, இந்த மேடை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 அடிக்கு இருக்கு. அதுக்கு மேலே வந்து சிலை வந்து உங்களுக்கு 48 அடிக்கு வந்துடும் உங்களுக்கு சிலை. அது வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமியா அந்த இதில் வந்து பீடத்தில் வச்சு மயில் வந்து ஒரு 20 அடி வர மாதிரி பின்னாடி பேக்ரவுண்டில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து மயில் வந்து பேக்ரவுண்டு 28 ஃபீட் வந்து ஹைட் இருக்கும், சிலை வந்து 48 ஃபீட் ஹைட் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. மஸ்ட் விசிட் டெம்பிளில் மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி முருகன் அருள் பெறுங்க. நெக்ஸ்ட் ஒன் டே ட்ரிப் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.